ஹாய். ஸ்டாக் மார்க்கெட்ல லாஸ்ட் 3 to 5 இயர்ஸ்ல ஒரு வேர்டு ஒன்று ஃபேமஸ் ஆச்சுங்க. என்ன வேர்டு தெரியுமா? வேற என்ன வேர்டுங்க? பிஎஸ்யூ ஸ்டாக் தாங்க. ஆமாங்க. பிஎஸ்யூ ஸ்டாக்கான HAL, பெல், NTPC, ONGC, கோல் இந்தியா அண்ட் ரயில்வே ஸ்டாக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2ல இருந்து 5 மடங்கு வரை ப்ராஃபிட் ரிட்டர்ன் கொடுத்ததுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதனால வந்து மக்கள் கிட்ட 2 கேள்வி வந்து பேசப்பட்டுக்கிட்டே இருந்தது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னடா திடீர்னு இன்வெஸ்டர் எல்லாருமே வந்து கவர்மெண்ட் கம்பெனி மேல சாயிறாங்க, திடீர்னு என்னடா ஃபேவரட் ஆக்குறாங்க அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி ஒன்று இருந்தது. இன்னொரு ஒரு கேள்வி என்னன்னா, எப்படி கவர்மெண்ட் எடுக்கிற டிசிஷன் எல்லாமே வந்து நம்மளோட பிஎஸ்யூ ஸ்டாக் ஷேர்ல அஃபெக்ட் ஆகுது அப்படின்ற கேள்வி வந்து ரெண்டுமே வந்து மக்களிடையே ரொம்பவே பேசப்பட்டுச்சு இந்த கேள்வி. ஸோ இதைத்தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். பார்க்கலாமா? பிஎஸ்யூ அப்படின்னு கேட்டீங்கன்னா பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் சொல்லுவாங்க. ஸோ இந்த HAL, பெல், கோல் இந்தியா, NTPC, இந்த இந்தியன் ஆயில் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்யூ செக்டார் கீழே தான் வரும். அது மட்டும் இல்லாம இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் கம்பெனி தான். என்னதான் பிரைவேட் செக்டார் மாதிரி பிசினஸ் பண்ணாலும் இது கவர்மெண்டோட கைட்லைன்ஸ் தான் ஃபாலோ பண்ணும். பிஎஸ்யூ செக்டார் சடனா ஒரு மூவ்மெண்ட் தர ஆரம்பிச்சது எப்பன்னு பார்த்தீங்கன்னா கொரோனாக்கு அப்புறம். கொரோனாக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா வந்து இந்தியன் எக்கானமி வந்து ரெக்கவரி பண்ண ஸ்டார்ட் பண்ணுச்சு. அந்த டைம்ல வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதாவது ஹைவே ரோட் போடுறது, ஹார்பர் கட்டுறது, ரயில்வே ட்ராக் போடுறது, அதுக்கப்புறம் பவர் ஜென்ரேட் பண்ணி இந்த செக்டர்ல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சனால இந்த பிஎஸ்யூ செக்டருக்குலாம் அவங்க வந்து ஆர்டர் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த ஆர்டர் கொடுக்குற மூலியமா வந்து அவங்களுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆச்சு. அந்த ரெவன்யூ மூலியமா ப்ராஃபிட் கிடைச்சது. அந்த ப்ராஃபிட் மூலியமா வந்து அவங்களோட ஷேர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ இதனால இன்வெஸ்டர் எல்லாருமே என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அந்த பிஎஸ்யூ செக்டர்ல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த சடன் இன்க்ரீஸ்க்கான ரீசன். அடுத்து விஸ்கிட் பாரத் 2047, அதாவது இந்தியா வந்து ஒரு பெரிய விஷன் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் வந்து 1947 கிடைச்சதுல. ஸோ 2047 வந்து இந்தியா வந்து 100 இயர்ஸுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணிடும். அந்த 100 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ற விஷயமா வந்து இந்தியா வந்து ஒரு பெரிய விஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதாவது இந்தியா வந்து ஜிடிபியில் மட்டும் இல்லாம இந்தியா வந்து ஒரு மாடர்ன் சிட்டி ஆக்கிறது தான் அவங்களோட ஒரே விஷனா இருந்தது. இதுக்கு வந்து இந்தியா கவர்மெண்ட் என்னென்ன டிசிஷன் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மாடர்ன் ஏர்போர்ட்ஸ், மாடர்ன் போர்ட்டு, மாடர்ன் லாஜிஸ்டிக்ஸ் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து பிஎஸ்யூ செக்டர் ஒரு பெரிய ஒரு இம்பாக்டா இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து பிஎஸ்யூ செக்டர் பார்த்தீங்கன்னா எனர்ஜி ரிசோர்சஸ், ஆயில் கம்பெனிஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கனால ஸோ இவங்களோட வாழ்வாதாரம், பொருளாதாரம் இதெல்லாம் டெவலப் பண்றதுக்கு வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கிறது இந்த பிஎஸ்யூ செக்டார் தான். ஸோ அதனால வந்து பிஎஸ்யூ செக்டாருக்கு வந்து ஒரு நல்ல வேல்யூ இருக்கு 2047 வரையும். அதனால வந்து இது ஒரு மல்டி பேக்கர் செக்டார் அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியால சொல்லிட்டு வராங்க. ஸோ நீங்க பிஎஸ்யூ செக்டர்ல இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் செக் பண்றது பிஎஸ்யூ செக்டர்ல என்னென்ன கம்பெனிஸ்லாம் இருக்கு. ஸோ இந்த விஷனுக்கும் இந்த பிஎஸ்யூ செக்டார்ல இருக்க கம்பெனிஸ்க்கும் என்ன என்ன ஒப்பந்தம் இருக்கு, என்னென்னலாம் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க, ஸோ இதனால என்னோட ஷேர் பிரைஸ் எவ்வளோ க்ரோ ஆகும் அப்படின்ற ஒரு சின்ன டேட்டா வந்து எடுங்க. எடுத்துட்டு அது மூலியமா வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ பிளைண்டா வந்து இவன் சொல்றான், அவன் சொல்றான், இல்லை நானே சொல்றேன்னு சொல்லிட்டு பிளைண்டா பிஎஸ்யூ ஸ்டாக்கை நம்பி போடாதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க. ஏன்னா பிஎஸ்யூ செக்டர்ல வந்து நிறைய கம்பெனிஸ் இருக்கு. ஸோ இதுல கவர்மெண்ட் வந்து எந்தெந்த கம்பெனிஸோட ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க, அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க, அது எவ்வளவு வருஷத்துக்கு போட்டிருக்காங்க, ஸோ இந்த வருஷத்துக்கும் அடுத்த வருஷத்துக்கு எவ்வளவு ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு, எவ்வளவு ரிட்டர்ன் கிடைக்கும், எவ்வளவு டெப்ட் இருக்குன்றத அக்குவேர் ஆணிவேரா நீங்க அனலைஸ் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு லாங் டேர்ம்ல ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட், அது வெல்த்தியான ப்ராஃபிட்டா இருக்கும். ஸோ இதுதான் பப்ளிக் செக்டருக்கு பின்னாடி இருக்க விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி அப்டேட்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.